எனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டா அருண் ரஞ்சித்தோட ஈஸியா செட்டில் ஆயிடலான்னு பிளான் பண்றான். அதை நடக்கவே விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? கோமதி, 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 என்னங்க? கண்ண மூடுமா. எதுக்கு? கண்ண மூடுமா சொல்றேன். கை நீட்டு. ம் கைய நீட்டு. ம் ம். என்னங்க இது? பிரிச்சு பாரு. என்னங்க புடவை போன் எல்லாம் எதுக்கு? உனக்காக தாம்மா வாங்கிட்டு வந்தேன். என்ன திடீர்னு? நான் உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, திடீர்னு தோணுச்சு, அதான் அப்படியே வாங்கி வந்துட்டேன். பிடிச்சிருக்கா? ஆ நல்லா இருக்குங்க. ம். ஆனா புடவை மட்டும் வாங்கியிருக்கலாம்ல, போனும் எதுக்கு? ரொம்ப நாளா நீயும் பழைய போனை வச்சு போராடிட்டு இருக்க, அதுவும் ஞாபகம் வந்துச்சு. சரி, டபுள் சர்ப்ரைஸா இருக்கட்டும், அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன அப்படி பாக்குற? நிஜமாவே நீங்க சொன்னதுதான் காரணமா? புருஷங்க சர்ப்ரைஸா கிஃப்ட் வாங்கி கொடுத்தா பொண்டாட்டிங்க சந்தோஷப்படுவாங்க. நீ என்னடானா சந்தேகப்பட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கிற? சந்தேகம்லாம் இல்லைங்க, சும்மா தான் கேட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா, போனை ஃபுல்லா சார்ஜில் போட்டுரு. ஃபுல்லா சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் சிம் கார்டு போட்டுக்கலாம். சரியா? எங்க ஒரு நிமிஷம். முன்னெல்லாம் உங்களுக்கு சாமி நம்பிக்கையே கிடையாது, ஆனா இப்போ ஜோசியத்தை கூட நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. ஜாதகத்தோட ஜோசியரெல்லாம் போய் பார்த்துட்டு வரீங்க போல. நான் தான் அப்பயே சொன்னேனே கோமதி, கால் அடிபட்டுச்சுல, அதுக்கப்புறம் டோட்டலா மாறிட்டேமா. ஜோசியத்தை கூட முட்டாள்தனம்னு ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது சயின்ஸும் மேக்ஸும் கலந்த கலவன்னு இப்பதான் எனக்கே புரிஞ்சுது. ஓ அப்படியா? அதெல்லாம் சரி, உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் உங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பார்க்க வேண்டியது தானே. எதுக்கு ஏன் ஜாதகத்தை எடுத்துட்டு போனீங்க? அது என்னன்னா, அதுவும் ஏன் ஆயுள் காலத்தை பத்தி ரொம்ப கவலையா விசாரிச்சுங்களாமே. ஆமாம்மா, உனக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு, அதான் கொஞ்சம் பயந்துட்டேம்மா.